சிமெண்ட்டும் பாத்தீங்கன்னா எம்சாண்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தனித்தனியா போட்டா கூட கண்டுபிடிக்க முடியாது. இது முதல் மாடிக்கு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 100 அடி ரோப்புங்க. 5 மாடி 6 மாடி 7 மாடி வரையும் கூட இதை எடுத்துட்டு போலாம். சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரு, காப்பர் மோட்டாரு. அதனால வந்து குவாலிட்டியை பொறுத்தவரை ப்ராடக்ட் வந்து பக்கா குவாலிட்டிங்க. இத இந்த ஸ்டிக்கை கழட்டிட்டு கையில வச்சுக்கிட்டோம்னா சைடு செவுரு எல்லாத்துலயுமே பண்ணலாங்க. டைம் சேவ் ஆகும், கூலியும் மிச்சமாகும். நீங்க அடுத்தது வாடகைக்கும் விட்டுக்கலாம். டீசல் இன்ஜின், கிர்லோஸ்கர் இன்ஜினோட நம்ம கொடுக்குறோம். ஓகே சார், பக்காவான குவாலிட்டியில கொடுக்குறோம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வசந்தன் ட்ரேடர்ஸ்ல தான் இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அக்ரி, அது மட்டும் இல்லாம சிவில் ஒர்க்குக்கான எல்லா மெட்டீரியலுமே இருக்கு. நான் அக்ரி சம்பந்தமான எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோவை நீங்க போய் பாருங்க. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கான எல்லா மெட்டீரியலும் எல்லா ப்ராடக்ட்டும் இங்க இருக்கு. இது என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்க. நம்மளோட சார் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம், ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட் வந்து நம்ம பண்றோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட்டுக்கு தேவையான மிஷினரி ஃபுல்லா பண்றோம். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான மிஷினரி பண்றோம். ஸோ ஏன் இது தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து வேலையாள் பற்றாக்குறை, திரும்ப வந்து எகைன் வந்து அதனால வந்து வேலைக்கு ஆளுக்கு கூட்டு கொடுத்தா கூட நமக்கு குவாலிட்டியா கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்க மாட்டேங்குது. நம்பர் 2 வந்து அதனுக்காக செலவு வந்து கூடிருது. ஸோ இதை மிச்சப்படுத்துறதுக்காக நிறைய இடங்கள்ல மிஷினரியை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம். ஸோ இதுல கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன மாதிரி மிஷினரி தேவை அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து உள்ள போய் பார்ப்போம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா மதுரையில அவுட்டர்ல 4A இருக்கு. மாட்டுத்தாவணியில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர், கருப்பாயூரணி டோல்கேட் பக்கத்துல இருக்குங்க நம்ம ஷோரூமு. இங்க வந்தீங்கன்னா ப்ராடக்டை வந்து எல்லாத்தையுமே நீங்க வந்து அப்படியே பார்த்து ரன் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போயிடலாம். இங்க ஒரு டெமோ கூட நீங்க பார்த்து நீங்க செக் பண்ணி பார்த்து இங்க எடுத்துட்டு போகலாம். சரி வாங்க உள்ள என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க இப்ப வீடு கட்டுறதுங்கிறது எவ்வளவு முக்கியம் உங்களுக்கே தெரியும். அந்த வீடு கட்டும் போது நம்ம குறைஞ்ச பட்ஜெட்ல, அதாவது நம்ம ரொம்ப அதிகமா செலவாகாம செலவை ரொம்ப கம்மியா நம்ம முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதுக்கான டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு உணவு, உடை, இருப்பிடம். மூணுமே கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை. இருப்பிடம் அப்படிங்கும் போது நம்ம ஒரு நல்ல வீடு கட்டணும், குறைஞ்ச செலவுல கட்டணும்னு கண்டிப்பா ஒரு எண்ணம் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த எண்ணத்தை நம்ம ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான அந்த ப்ராடக்டை நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி சார், சொல்லுங்க இந்த ப்ராடக்ட்டை பத்தி சொல்லுங்க சார். நார்மலா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இதுக்கு முன்னாடி வந்து மணல், ஆற்று மணலும் சிமெண்ட்டும் வச்சுதான் நம்ம வந்து வீடு கட்டிட்டு இருந்தோம். ஆமா சார். இப்போ நமக்கு வந்து ஆற்று மணல் வந்து கிடைக்கல, அதனால நிறைய கவர்மெண்ட் இது இருக்கு. அதனால வந்து எம்சாண்டை தான். ஆமா, இப்போ எம்சாண்ட் தான் யூஸ் பண்ணி. இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா ஆத்து மணலையும் சிமெண்டையும் கலக்கும் போது கொஞ்சம் சரியா பரட்டலைன்னா கூட மேஸ்திரியோ யாரோ ஒருத்தர் எப்ப இன்னும் ஒரு பரட்டு நல்லா குவாலிட்டியா போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா சார். இப்ப ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கலர். சிமெண்ட்டும் பாத்தீங்கன்னா எம்சாண்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தனித்தனியா போட்டா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, உண்மையாவே நானே நல்லா பெரட்டி போட்டாதான் நல்ல அப்படின்னு. ஆனா நம்மளுடைய வீடு பார்த்து கட்டுறோம், நம்மளுடைய கனவு இல்லம் வீடு பார்த்து கட்டுறோம். இதுல இந்த மாதிரியான ஒரு மேஜரான ஒரு இடத்துல, டெய்லி பண்ணக்கூடிய இடத்துல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது அங்கே கிராக்கா உருவாகும். ஸோ நம்ம அந்த மாதிரியான எந்த குவாலிட்டி இஷ்யூ வரக்கூடாது. அதே சமயத்துல நமக்கு மிச்சப்படுத்தணும். நம்மளுடைய பட்ஜெட் வந்து நார்மலா ஒரு 25 லட்சம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறோம் அப்படின்னா அது அதோட எகிரி போய் தான் நிற்கும். நார்மலாவே அந்த பிளானுக்குள்ளரே கொண்டு வர முடியாது. நம்ம அந்த பட்ஜெட்ல ஒரு மிச்சப்படுத்தலாம் அப்படின்னா அது இதால முடியுங்க. எப்படி அப்படின்னு நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நிமிந்தாளுக்கு வந்து கூலி வந்து 800 ரூபாய் தர வேண்டியிருக்கு. அதை மீறி நம்ம முதலே சொன்ன மாதிரி மிக்சிங்ல வந்து இம்ப்ராப்பரா இருந்துருச்சுன்னா சிக்கலாயிடும். அதனால இதுல பண்ணும்போது நம்ம நார்மல் அன்றாட கொத்தனார் வேலைக்கு தேவையான கலவையை வந்து இதுல போடுறோம். அதாவது 5ல் ஒரு தட்டு, அதாவது ஒரு மூலையில 5 தட்டு பிடிக்கும். ஒவ்வொரு தட்டா போட்டு
நம்ம 200 லிட்டர் பிடிக்கும் இது. ஓகே சார். நம்ம மிக்சிங் பண்ணிக்கலாம். ஓகே. இதுவே ஒரு தந்துரும். ஆமா, சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரு, காப்பர் மோட்டாரு. ஓகே. அதனால வந்து குவாலிட்டியை பொறுத்தவரை ப்ராடக்ட் வந்து பக்கா குவாலிட்டிங்க. ஓகே. இது கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து 20 ப்ராஜெக்ட் வீடுகள் வந்து கட்டுற வரையும் இந்த ப்ராடக்ட் வந்து தாங்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. அதே மாதிரி இப்ப மாடி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அங்கேயே கொண்டு போய் வேலையை வச்சு நம்ம கலவை போட்டுக்கலாம். நான் அதுக்கான கிரேனு எடுத்துட்டு போறது எப்படி எல்லாத்துக்குமே நம்ம வந்து எவ்வளவு சிக்கனமா இந்த வேலையை வந்து முடிக்க போறோம்ன்றதுதான் நம்மளுடைய. ஆமா, நம்ம வந்து பிளான் படி எவ்வளவு செலவாக போகுது, அதை எப்படி வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்றதான் இப்ப பார்க்க போறோம். இதுல அது மாதிரி பண்ணும்போது லேடிஸே வந்து சித்தாலே வந்து போட்டுருவாங்க. போட்டுட்டு எலக்ட்ரிக் கனெக்ஷனு சிங்கிள் பேஸ் இருந்தா போதுமானது. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் ஓடினாவே அருமையான மிக்சிங் கிடைச்சிரும். குவாலிட்டியான மிக்சிங் கிடைச்சிரும். சித்தாலே வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு தனியா ஒரு நிமிந்தாலு பரட்டி விடணும் அப்படின்றதுக்கு வேண்டிய இல்ல. அவங்களுடைய 75% ஆஃப் த ஒர்க் வந்து அந்த ஒரு நிமிந்தாலோடைய வேலை வந்து இதுதான். இந்த வேலை தான் மெயினா பார்ப்பாங்க. இந்த கலவை போடுறதுதான் வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த வேலையை மிச்சப்படுத்தும் போது 800 ரூபா சம்பளத்துக்கு பதிலாக 600 ரூபான்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறது குறைஞ்சபட்சம் 100 ஆட்கள் தேவைப்படும் கலவை போடுறதுக்கு. அதை வந்து ஒரு 60,000 மிச்சப்படுத்தலாம். ஆனா இதனுடைய விலை பாத்தீங்கன்னா 30,000 பிளஸ் ஜிஎஸ்டிங்க. அப்ப இது வந்து எவ்வளவு மிச்சம் ஆகும் பாத்தீங்கன்னா 50% அப்படியே மிச்சப்படுத்திடலாம். அடுத்து 50% மிச்சப்படுத்துறது இல்லாம இந்த ப்ராடக்டை நம்ம ப்ராஜெக்ட் முடிச்ச பிறகு திருப்பி கொடுத்தோம்னா அதுலயும் பாதி விலைக்காவது கொடுத்துடலாம். அடுத்த ப்ராஜெக்ட் போச்சுன்னா 15 ப்ராஜெக்ட்டுக்கு போகும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு 2000 ரூபாய் கூட இதனுடைய தேய்மான செலவா இதை வந்து எடுத்துக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது கண்டினியூஸா ப்ராஜெக்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிச்சம். இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல இதை மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அதிகமா செலவாகாம கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு இது ஒரு உறுதுணையா இருக்கு. இப்போ நீங்க சொந்தமா நீங்க உங்களுக்கே வீடு கட்டுறதுக்காக நீங்க இதை வாங்குறீங்க, அதுக்கப்புறமும் இது யூஸ் ஆகுமானா கண்டிப்பா யூஸ் ஆகும். வேற யாருக்காவது வீடு கட்டும் போது அவங்களுக்கு வாடகைக்கு விடலாம், இல்ல அது ரீசேல் கூட நீங்க பண்ணிடலாம். எதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா சொல்லணும்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இப்போ நீங்க செலவு பண்ற செலவை அப்படியே பாதியா குறைச்சி, உங்க செலவை அப்படியே பாதியா குறைச்சி உங்களுக்கு அதான் நல்ல ப்ராஃபிட்டை உங்களுக்கு அதுல, அதாவது ப்ராஃபிட்னா நல்ல ஒரு உங்களுக்கு ஒர்க்கும் கரெக்டா முடிஞ்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கு நேரமும் கரெக்டா முடிஞ்ச மாதிரி இருக்கும், அதே நேரத்துக்கு உங்க வீடும் குவாலிட்டியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட் இதுதான். சார் சொல்லுங்க, இது என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுது? சார் இது பாத்தீங்கன்னா கீழ் ஃப்ளோர் வந்து பண்ணும்போது பிரச்சனை இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணும்போது. அப்புறம் மேல கொண்டு போயிட்டோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கே போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஒவ்வொரு மெட்டீரியலையும் தலைச்சமையா எடுத்துட்டு போகும்போது அதுக்கான ஆட்செலவு ஜாஸ்தி ஆகுது. இப்போ ஓவராலா அந்த ப்ராஜெக்டோடைய காஸ்ட் வந்து கூடிருது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த கிரேன் வந்து பயன்படுத்தலாம். இது முதல் மாடிக்கு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 100 அடி ரோப்புங்க. 5 மாடி 6 மாடி 7 மாடி வரையும் கூட இதை எடுத்துட்டு போகலாம். ஓகே சார். இது 8 mm ரோப் கொடுக்குறோம். அதனால வந்து பக்காவான ப்ராடக்ட். இதுல 200 கிலோ 300 கிலோ வரையும் தாங்கும். இது இந்த வெயிட்டை வந்து உள்ள கல்லா இருக்கும், மண்ணா இருக்கும், சிமெண்ட் மூடையா இருக்கும், எல்லாமே இது வழியா மேல போயிடுங்க. பிரச்சனையே இல்லாம ஈஸியா இது டயர்ல மூவ் பண்ணி அங்க இருந்து எங்க இறக்கி வச்சிருக்காங்களோ கல் அடுக்கணுமா கல் அடிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கொண்டாந்து இதுக்கு நேரா கீழே வச்சிட்டோம்னா அங்கேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்து மேல வச்சிரும். மேல எந்த இடத்துல வேலைக்கு எடுத்துட்டு போகணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் இறக்கி போட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரியான இந்த 2 செட்டப்பும் வச்சு பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஆட்செலவை ரொம்ப குறைச்சு நம்மளுடைய அந்த ப்ராஜெக்ட் செலவை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ரெண்டாவது இதோடைய குவாலிட்டி, இந்த ப்ராடக்டுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காப்பர் மோட்டாருங்க. அதுலேயும் ரோப் வந்து 8 mm இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பேரிங் இருக்கு. அதனால வந்து இந்த 360 டிகிரி வந்து நம்ம திருப்புறது வைக்கிறது எல்லாத்துக்குமே சௌகரியமான ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி ஒரு சின்ன இடத்துல வந்து இதை வச்சு மேல இருந்து அப்படியே எடுத்துக்கலாம். இந்த இதுல வந்து மண்ணு மூடை மட்டும் போட்டுட்டோம்னா அருமையா இதுல இருந்து வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம மேல தூக்கிட்டு மெட்டீரியலை ரொம்ப ஃபாஸ்டா மேல கொண்டு போய் சேர்த்துடலாம். ஸ்பேஸும் அதிகமா எடுத்துக்காது. ஆமா, எவ்வளவு வெயிட், அதாவது எத்தனை கிலோ வெயிட் வரைக்கும் தூக்கலாம் நீங்க? இதுல 200 கிலோ வந்து நம்ம கெப்பாசிட்டி. இது 200ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே சார். தாராளமா 300 கிலோ வரைக்கும் தூக்குற வரைக்கும் நம்ம இது கொடுக்கலாம். அது வரைக்கும் தாங்க. அது இந்த ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு அடுக்குமாடி வீடு கட்டுறீங்க அப்படிங்கும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். ஃபஸ்ட்டு தளம்னா ஓகே, எப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம். அடுத்த தளத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கும்போது அதுக்கு வேலையாட்களும் அதிகமாகும், அதுக்கான கூலியும் அதிகமாகும். இது நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மேலேயும் எடுத்துகிட்டு போயிட்டுனா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், கூலியும் மிச்சமாகும். அதே நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல
ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இதை நீங்க அடுத்தது வாடகைக்கும் விட்டுக்கலாம். உங்களோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வாடகைக்கும் விட்டுக்கலாம். இல்ல வேற ஏதாவது ப்ராஜெக்ட் பண்றீங்கனாலும் இது கரெக்டா யூஸ் ஆகும் சார். இதுல ஒரு 2 வண்டி இந்த ஒரு கிரேனு இருந்துருச்சுன்னா 10 ஆள் கையில இருக்கிற மாதிரி 10 ஆளை வச்சு மேல ஒரு வரிசையில் நடந்து எல்லாத்தையும் ஏத்திட்டு இருக்கிற வேலையை சுலபமா முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம் சார். டக்குன்னு முடிச்சிடலாம். 10 ஆளை கையில வச்சிருக்கிற மாதிரி 2 வண்டியும் இந்த கிரேன் இருந்துச்சுன்னா 2 ஆள் இருந்தா போதும். எடுத்து வைக்க கொண்டாந்து தள்ளிக்கிட்டே இருந்தாங்கன்னா மேல போய் சேர்ந்து மேல ஒரு ஆள் அப்படியே எடுத்து அவ்வளவுதான். 10 ஆளுடைய கூலியை மிச்சப்படுத்திடலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சினா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுத்துருக்க, நேராக கூட வந்து விசிட் பண்ணுங்க. அடுத்த ப்ராடக்ட் போகலாம் வாங்க. சார் நம்ம அடுத்து பார்க்க போற ப்ராடக்ட் வந்து ட்ரோவல்னு சொல்றது. அது மினி ட்ரோவல் அப்படின்னா இது என்னன்னா சார், தளம் போடும்போது கொத்தனார் வந்து அந்த இதை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படும். அப்ப அதெல்லாம் மிச்சப்படுத்துறக்கா அந்த வேலையை வந்து வேலை பழுவை வந்து மிச்சப்படுத்தி கொத்தனாரோட அவுட்புட் நிறைய வரணும். ஒரு 4 கொத்தனார் பண்ற வேலையை இந்த ஒரு மிஷினை வச்சுட்டு அந்த கொத்தனார் கம்ப்ளீட்டா ஈஸியா முடிச்சிருவாரு. அவருடைய உடல் உழைப்பும் குறைஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்றோம்னா இந்த மினி ட்ரோவல் இன்ட்ரடியூஸ் பண்றோம். இந்த மினி ட்ரோவல்ன்றது இத இந்த ஸ்டிக்கை கழட்டிட்டு கையில வச்சுக்கிட்டோம்னா சைடு செவுரு எல்லாத்துலயுமே பண்ணலாங்க. இந்த ஸ்டிக்கோட வச்சுக்கிட்டோம்னா கீழே தரையில வந்து நம்ம தளம் போடுறதுக்கு இந்த மாதிரி வேலைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ செவுருல பூசும் போது சைடு செவுரு பூசும் போது தேவைப்படுற பொருளாகவும் பண்ணிக்கலாம், இதுக்கும் பண்ணிக்கலாம், ரெண்டுக்குமே ஆகுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இது சிங்கிள் பேஸ் கரண்ட் தான் நமக்கு தேவை. அதே மாதிரி அதுல இன்னொரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா கையில நார்மலா அப்படியே கையிலேயே வந்து அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கூட்டுறது குறைக்கிறது, நம்ம அந்த ஸ்பீடை குறைக்கிற கூட்டுறது வந்து இதுலயே கண்ட்ரோல் கிடைச்சிடும். இது இல்லாம பாத்தீங்கன்னா அதுல நமக்கு தளம் வந்து நம்ம ஃபாஸ்டா நல்லா இறுக்கி பிடிச்சி நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக இதுல வச்சு பண்ணோம்னா ரொம்ப ஸ்பீடு கிடைக்கும். அந்த நல்ல ஸ்பீடுல ப்ரெஷரும் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து குவாலிட்டியான இது வந்து ஃப்ளோரும் சரி செவரும் சரி நல்ல குவாலிட்டியில கிடைச்சிடும். பாத்தீங்கன்னா சார் இது எதுக்குன்னா கலவை ஏர் கம்ப்ரஷர் இதோட சேர்த்து பயன்படுத்திட்டு, அதாவது கலவையை செவுத்துல அடிப்போம் இல்லையா, அள்ளி எரிவாங்க இல்லையா, அதுக்கு பதிலா இதன் மூலமாவே கலவையை வந்து இதுல எடுத்து அந்த கம்ப்ரஸர் மூலமா ஸ்டிக்கை இது பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து செவுத்துல வந்து கலவை போய் டக்கு டக்குன்னு இதாயிடும். ஏன்னா கரண்டி வச்சு அள்ளி அடிக்கிறதுக்கு பதிலா நம்ம இந்த மாதிரியான வீல் பேரோல எடுத்துட்டு வர்ற கலவையை இதன் மூலமாக செவுத்துல அடிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். இதுல கலவையை கொட்டிட்டு அந்த கம்ப்ரஸர் அந்த இதுல இருந்து இப்படியே அள்ளுவாங்க. ஓகே சார். இது அள்ளிடுவாங்க. இங்க ஒரு வால்வ் வரும், அப்படியே அதுல ஏர் கம்ப்ரஸர் இது ஏர் இருக்கு, அப்படியே வந்து அந்த செவுத்துல வந்து. ஓகே சார், சூப்பரா இருக்கு ப்ராடக்ட். இப்போ இந்த 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 இதுல கலவை கொட்டிட்டா இந்த ஹோல் வழியாட்டி கம்ப்ரஸர் வழியாட்டி அது ஃபோர்ஸ் அடிக்கும். ஓகே சூப்பர் சார், சூப்பரா இருக்கு ப்ராடக்ட். ஓகே நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாப்போம் வாங்க. அடுத்து நம்ம பாக்குறது வந்து எர்த்ராமர் சார். இந்த லூசா இருக்கிற மண்ணெல்லாம் வந்து அதிர்வு கொடுத்து இது 2 டன்னுல இருந்து 5 டன் வரை டைட் ஆக்குறதுக்காக பயன்படுத்துறது. பாத்தீங்கன்னா காங்கிரீட்லயும் ஓட்டுவாங்க, மண்ணு போட்டு எம்சாண்ட்லயும் ஓட்டுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு நிலைகள்ல இதை பயன்பாடு இருக்கும். இது நிறைய பேர் வந்து வாங்கி வாடகை கொடுறாங்க. நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னா சொந்தமா வாங்கிக்கலாம், இல்ல வாடகைக்கும் எடுத்துக்கலாம். இது டீசல் இன்ஜினு, கிரீவ்ஸ் காட்டனுடைய டீசல் இன்ஜினு. அதுல வந்து டீசலும் சிக்கனமா தான் பயன்படுத்துவாங்க. இது 2 டன்னுல இருந்து 5 டன் வரையும் அழுத்தத்தை கொடுக்கணும், ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகே ஓகே சூப்பர் சார், சூப்பரா இருக்கு இந்த ப்ராடக்ட். எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க வீட்டுல தரைத்தளம் போடுறீங்க, அப்போ நீங்க முன்னாடியே அந்த தரைத்தளத்தை ப்ரெஷர் கொடுத்து அதை நல்லா டைட்டா ஆக்கணும் அப்படின்னா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து கடைசி ஸ்டேஜ் வரைக்குமே இது உங்களுக்கு யூசேஜ் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இதை நீங்க வாடகை கொடுக்கனாலும் இது கண்டிப்பா எல்லாருக்குமே தேவைப்படும். யார் யார் வீடு கட்டுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மிஷின் கண்டிப்பா தேவைப்படும். இது மணல் சல்லடை. ஆமா, சலிக்கிற சல்லடை. இது மோட்டரைஸ்டு, மேனுவலாவும் பண்ணிக்கலாம், கரண்ட் இல்லைன்னா மேனுவலாவும் பண்ணிக்கலாம். ஓகே, மேனுவலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், மோட்டார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். மணலை வந்து அந்த பக்கம் அந்த இதுல கொட்டியாச்சுன்னா அது வந்து ஜலிச்சு இதுல வந்துடும். கட்டி மட்டும் இங்க வந்துடும். நைஸ் மணல் வந்து கீழே வந்துடும். அதுல இருந்து அள்ளி நமக்கு வந்து பூச்சிக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து கரண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் ரெண்டுக்குமே ஒரே இதுலயே வந்து ரெண்டுமே பண்ணி செட் பண்ணிருக்கோம். ஓகே, அடுத்தது என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராடக்ட்டை நீங்க அதிக இடத்துல பார்த்துருப்பீங்க. சார் சொல்லுங்க இதை பத்தி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது காங்கிரீட் மிக்சருங்க. அரை பேக், அரை மூடை சிமெண்ட்டுக்கு வந்து காங்கிரீட் பண்றது. இது
நம்ம மேலே ஃப்ளோர் போடும்போது தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு எடுப்பாங்க. ஆமாங்க, வாடகைக்கு விட்றவங்க இதை வந்து பயன்படுத்துவாங்க. இது நம்ம நல்ல குவாலிட்டியில் கிர்லோஸ்கர் என்ஜினோட, டீசல் என்ஜின் கிர்லோஸ்கர் என்ஜினோட நம்ம கொடுக்குறோம். ஓகே சார், பக்காவான குவாலிட்டியில் கொடுக்குறோம். இதுக்கான தேவையான ஸ்பேர் சப்போர்ட்டும் பண்ணி தர முடியும். ஓகே. இது எல்லா ஸ்பேர் சப்போர்ட்டும் நீங்க பண்ணி தரீங்க? ஆமாம். சூப்பர் சார். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோவில் சிவில் சம்பந்தமான எல்லா ப்ராடக்ட்ஸ் அண்ட் மிஷினரிஸ் எல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மேல ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா நேராக கூட வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு முறை கூட இதோட அட்ரஸை சார் சொல்லுங்க. சார், இது வந்து மதுரை பக்கத்துல இருக்கு. மதுரையில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர், மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர். பாண்டி கோயில் பக்கத்துல இருக்கு. இங்க ஒரு டோல்கேட் இருக்கு. அதுல இருந்து 600 மீட்டர்ஸ் 4 வேலே இருக்கு. அதனால பார்க்கிங் வசதி எல்லாமே தோதா இருக்கு. எடுத்துட்டு போறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே ஈஸியாக எடுத்துட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் தேவைப்படுற நமக்கு லேபர்ஸ் வந்து சேவ் பண்ணுற, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக பண்ணக்கூடிய வேலைகளுக்கான எல்லா பொருளுமே நம்மகிட்ட கிடைக்கும். பெயிண்ட் பண்ணுற ஸ்ப்ரேயிலேருந்து எல்லாமே கிடைக்கும் நம்மகிட்ட. அதே மாதிரி காங்கிரீட் மிக்சிங்கு, அதே மாதிரி சைடில் வால்ஸுக்கு வந்து பூச்சுறதுக்கு காங்கிரீட் வந்து ஏர் கம்ப்ரஸர் மூலமாக பூச்சுக்கு வந்து சிமெண்ட் கலவையை அடிக்கிறது. அதே மாதிரி ட்ரோவலு, அதன் மூலமாக வந்து பூச்சி பூசுறது, தளம் போடுறது, இந்த மாதிரி எல்லா வேலைக்குமே எர்த்ராமரு, அதே மாதிரி இந்த கிரேனு, அதுக்கு தேவையான தள்ளுற வண்டி, வீல்பாரோ, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு இதில் ஒரு காம்போவும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஒரு கிரேனு, ஒரு மிக்சர் மிஷினு, ஒரு வைப்ரேட்டர். நமக்கு வந்து காங்கிரீட்டு பில்லரு எல்லா இடத்துலையுமே நம்ம போஸ்ட்டு அண்ட் பில்லர் எல்லா இடத்துக்குமே வந்து தேவைப்படுற வைப்ரேட்டர், அதுக்கு பிறகு ட்ரோவல், இந்த 4மே சேர்ந்து ஒரு காம்போவாக நாங்கள் வந்து சப்ளை கொடுத்துட்ருக்குறோம். நிறைய ப்ராடக்ட் போயிட்டுருக்கு. ஸோ வாங்கி பயனடைமாறு கேட்டுக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லொகேஷன் உங்களுக்கு குழப்பமா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மேப்பில். நேரம் வந்து கூட விசிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.